வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இது இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் இங்கே வந்து பிரசன்ன ஜோதிடமும் நான் உங்களுக்கு வந்து பார்த்து தரேன். அதுவும் வந்து நீங்கள் வந்து டாரோட்லேயும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சோழி இதுலையும் நான் பார்த்து தருவேன். உங்களுக்கு எது பெஸ்ட் மெத்தடாக இருக்குங்கிறத வந்து நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களோட அந்த பர்டிகுலர் காட்கிட்டேருந்து உங்களுக்கான அந்த மெசேஜை என்னால் கொடுக்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் நான் இதை வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது டவுட் இருக்குது, உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மாதிரி இவங்க பண்ணுறாங்க, நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க, யாராவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். சரியா? சும்மா டைம் பாஸ் அதுக்கெல்லாம் நான் வந்து சேனல் வைக்கல. நம்மளோட சேனல் வந்து டிவைன் எனர்ஜியை உங்களுக்கு முழுவதும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற அந்த அற்புதமான விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் இதோட ஒர்த்து என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் அதெல்லாம் இருந்தாலும் சித்தர் அருளாலும் டிவைன் எனர்ஜினாலும் நீங்கள் வணங்குற அந்த இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வத்தின் அருளாலும் அதெல்லாம் நீங்கி போகும். கவலைப்படாதீங்க. டிவைன் பாத் சேனல் உங்களுக்கான டிவைன் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை கொடுக்குது. இதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி பயனடையும்படி கேட்டுக்கிறேன். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் ஃபீலிங், உங்களை பற்றியும் உங்கள் நபரை பற்றியும், ஓகேவா, என்ன போயிட்டுருக்கு, எப்படி உங்கள் லவ் பாண்டிங்கை கொண்டு போக போகிறீங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, இது திருமணமானவங்களும் பார்க்கலாம். திருமணமானவங்களும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் இருக்குது, இல்லைனா உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் ஏதாவது ட்ரபிள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களோட பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். சரியா? லவ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி பண்ணுறது தான், அப்படி கிடையாது. ஆஃப்டர் மேரேஜும் நான் வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த ரீடிங் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ், கார்மிக் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இது வந்து உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன், இது டாரோட் ரீடிங். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆரோ கனெக்ஷனை இங்கே சேனலுக்குள்ளே பதிவிடும்போது நீங்கள் அந்த லைக்கில் நம்பர்ஸாக வரீங்க. ஸோ நீங்கள் எத்தனாவது லைக்கில் போடுறீங்களோ அந்த வைப்ரேஷன் வரும் இங்கே. அதனால் அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேவா? அப்புறம் இந்த ரீடிங் வந்து நம்ம சாமுவேல் ஏஞ்சலோட ப்ரெடிக்ஷனில் பார்க்குறேன். அவர் வந்து உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ், என்ன ஒரு இது கொடுக்குறாரு, என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். அவர் கமெண்ட்டில் வந்து அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். சரிங்களா? கிராட்டிடியூட் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் வந்து தேங்க் பண்ணுறது, நன்றி உணர்வுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் அவங்கக்கிட்ட கொண்டு வரும். ஓகேவா? அதனால தான் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இந்த பைல் சூஸ் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு 2 பட்டர்ஃப்ளை தெரியும். அந்த பட்டர்ஃப்ளைல எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். 2 நிமிஷம் புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். நிறைய நியூ வியூவர்ஸ் வரீங்க, அதனால சொல்கிறேன். இந்த பைல் சூஸ் எப்படி பண்ணணும்னா 2 நிமிஷம் ரிலாக்ஸாக கண்களை மூடி உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ, உங்களுக்கு மனசு படுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். அந்த பட்டர்ஃப்ளை கலர்ஸ் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கலர் எது ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். உங்களோட கரண்ட் ஃபீலிங், உங்களோட நபரோட கரண்ட் ஃபீலிங் என்ன, சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் மெசேஜ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம்.
பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க. ஏஞ்சல் யூனிவர்ஸ்க்கு, சாமுவேல் ஏஞ்சலுக்கு. ஓகே, இது வந்து எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? இதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஒரே நபருக்கு தான் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கான அந்த இது வருது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஸ்பார்க் வரும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கான கைடன்ஸ் தான் அதுன்னு எடுத்துக்கணும், உங்களுக்கான பிளெஸிங்னு. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஒரு சிலர் வந்து நியூ லைஃப்காக வெயிட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுலே கொஞ்சம் கன்ஃபியூஷனும் அது மட்டும் இல்லை, நியூ லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்க, பட் அதில் ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்க மாட்டீங்க. கரெக்டாக? ஸோ உங்களுக்கான அந்த ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ ஸ்டார்ட் இருக்குது, உங்களுக்கான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. நான் வந்து இது கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்படி எப்படி ரெசனேட் ஆகுது பார்த்தீங்களா? clearly decide what you want to so that it come to you now. ஒரு சிலர் வந்து நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு இப்போ நடக்கும் வெரி சூன். சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினச்சிருக்கீங்க, கண்டிப்பாக அது நடக்கும்ன்றாரு. ஓகேவா? அதனால் ஆஸ்லேஷனில் வைக்காதீங்க மைண்டை, சீக்கிரமே நடக்க போகுது. ஒரு சிலருக்கு நீங்கள் நினச்ச நியூ பிகினிங்ஸ், ஒரு சிலர் டிசைட் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. கரெக்டாக டிசைட் பண்ணிட்டிங்கன்னா அது கிடைக்கும். அதுக்கு பின்னாடி கைடன்ஸ் இங்கே பாருங்கள், பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கான நியூ விஷயம், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வருது. உங்களுக்கு பின்னாடியே ஒரு கைடன்ஸும் கொடுக்குறாரு, ரிலீஸ் யுவர் எக்ஸ். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க கைஸ். இது நீங்கள் திருமணமானவங்களாகவும் இருக்கலாம், இல்லைனா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ரீவியஸாக ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. The time has come to clear your energy. கொஞ்சம் டைம், அதாவது நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. காலம் வந்து இதை வந்து சரி பண்ணும். அது வந்து நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு உங்களோட அந்த பாஸ்ட் திங்கிங்க அதை விட்டுடணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீலிங் வேணும் இதுக்கு. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஹீலிங் தெரிஞ்சால் ஹீலிங் மெத்தட் ஏதாவது தெரிஞ்சால் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்ட் ப்ரீவியஸ் லைஃப் வந்து ஆழ்மன ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதுதான் கார்டு வழியாக தெரியுது. ஸோ உங்களோட ஆழ்மன ரெக்கார்ட் காரணமாக உங்களால் அதை வந்து மறக்க முடியல. நீங்கள் கான்ஷியஸில் இருக்கும் போது நல்லா, அதாவது தைரியமாக போல்டாக முடிவு எடுக்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் மாதிரியும் அலைவாக இருப்பீங்க. ஆனால் விழிப்பு நிலையில் அப்படி இருப்பீங்க. இதுவே வந்து ஸ்லீப்பிங் மோடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆழ்மன பதிவு வேலை செய்யுங்க. ஓகேவா? அதுக்கான விஷயங்களை தான் தேடி கொண்டு வந்து உங்கள் கையில் நிறுத்தும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பயப்படுவீங்க. அவங்கள மறக்கவும் முடியாமல், அவங்கள மன்னிக்கவும் முடியாமல், அவங்க மேலே கோபதாபங்கள் வரும். நிறைய விஷயம் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை கிளியர் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு மக்களே இது பிளெஸ்ஸிங்ஸு. ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங். தட் மீன்ஸ் உங்களுடைய அன்பு வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களோட கரண்ட் ஃபீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் மேலே வச்சுருக்க அன்பு வந்து உண்மையானது, ரியலானதுன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கண்டிப்பாக வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் இந்த பாண்டிங்கை கொண்டு போவீங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் பார்ட்னரும் அந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு இன்டென்ஷனில் இருப்பாங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு தாட்டு, எமோஷ்னல் ஃபீல் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட சில, அதாவது சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு ஏதாவது இருந்ததுன்னா விட்டுருங்க. ஓகேவா? கொஞ்சம் லவ் பாண்டிங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. இது ஒரு சிலருக்கு. ஸோ ரீடிங்ஸ் நல்லா வந்திருக்கு. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை இப்போ நான் சொன்ன சுச்சுவேஷனில் உங்களுக்கு யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். உங்களுக்கு அது பொருந்தி இருந்தால் அதுக்கானதுன்னு எடுத்துக்கோங்க, இல்லை பொருந்தலைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. புரியுதா? ஆனால் நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது கைஸ். ஒரு சிலர் நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப் மறக்க மாட்டேறீங்க, அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் வந்து உங்கள், அதாவது நியூ லைஃப்பை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு சிலர் இப்போ கரண்ட்டில் உங்கள் நபரோட ஒரு நல்ல இணக்கமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துகிட்ருக்கு.
நீங்கள் வந்து உங்களை குறைவாக, அதாவது நீங்கள் வந்து நம்ம வந்து இதுக்கு ஒர்த்து இல்லை, நம்ம உண்மையாக லவ் பண்ணலையா, நம்ம உண்மையாக நேசிக்கலையா, அப்படிலாம் உங்களை நீங்கள் வந்து குறைச்சி எடை போடாதீங்க. நீங்கள் ஒரு உண்மையான ஃபீலிங்கில் நீங்களும் இருக்கீங்க, உங்கள் நபரும் அந்த அந்த ஒரு இதில் இருக்கார். ஓகேவா? சரி, அந்த லவ் பாண்டிங்கை நல்லபடியாக கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு தீக்ஷை கிளாஸ் இருக்குது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸு. ஓகேவா? இதை பற்றின இதை வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன். சில பேருக்கு வந்து அது தெரியல, அதனால் சொல்கிறேன். இது இன்னும் சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் நினச்சிக்காதீங்க. இது உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் இதை பண்ணிங்கன்னா. ஓகேவா? சில பேரோட பிளாக்கேஜஸ்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்களை தடுக்குது இல்லையா, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி உங்களுக்கான சக்ஸஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், ஃபைனான்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கான அந்த இதெல்லாம் தீர்வெல்லாம் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா இதில் வந்து டாபிக் நிறைய இருக்கும். ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது. இது டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சுருக்கேன், அதில் போய்ட்டு பாருங்கள். அதில் எந்த கிளாஸ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இன்கேஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது புரிதல் வரும். இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் இல்லை, உங்களுக்கு இதை பற்றி தெரியல, இதில் எந்த கிளாஸ் எனக்கு நான் வந்து எடுக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட பெனிஃபிட் என்ன, அதோட இப்போ இதை நான் சொல்லிட்டேன், அதோட பெனிஃபிட் என்னங்கிறத இப்போ நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லிட்டேன். இன்கேஸ் இன்னும் ஒரு புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் லைஃப் கோச்சிங் கிளாஸு, மற்ற கிளாஸஸ் பற்றி ஜஸ்ட் என்கொயரி பண்ணுறீங்க, அதோட ப்ரைஸ் கேட்குறீங்க. ப்ரைஸ் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு அது பெனிஃபிட் தெரிஞ்சுன்னா நீங்கள் எஃபெக்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. உங்களுக்கு அது எவ்வளோ கம்ஃபர்ட்டான ஒரு கிளாஸு அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். புரியுதா? அதனால் இங்கே இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கடவுள் உங்களுக்கு வந்து டிவைன் பவரை கையில் கொடுத்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாரு. நீங்கள் இது ஆஸ்ட்ரோ மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஆஸ்ட்ரோவில் உங்களோட கர்மா என்ன இருக்கோ, உங்களோட தலைவிதிக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன வந்து அதில் இருக்குதோ அதை தான் அப்படியே வந்து சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து உங்கள் கர்மாவை நீங்கள் மாற்றிக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை அதில் கொடுக்குறாரு. ஏன்னா எல்லாருக்கும் இதை வந்து நான் சொல்லிகிட்ருக்க முடியாது. ஏன்னா இந்த விஷயம், இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அப்படிலாம் கூட நடக்குமா, அப்படிலாம் கூட என் வாழ்க்கையில் நடந்துருமா, இது மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குமா, இதெல்லாம் ஃபேக்காக இருக்கும், தேவையில்லாத கமெண்ட்ஸு, தேவையில்லாத விஷயங்கள் மைண்டில். இப்போ நான் சொல்லும் போதே இது வந்து எத்தனை பேருக்கு அந்த புரிதல் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது காலகட்டம் வந்து நிறைய பேருக்கு வந்து மெடிடேஷன் பற்றியும் உங்களோட சக்கரங்கள் 7 சக்ராஸ் பற்றியும் சில விஷயங்கள்லாம் இப்போ தான் புரியவே வருது. அது ஸோ இந்த பவர் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி உங்கள் லைஃப்பில் அதை உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கான சக்ஸஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை நான் இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். அதுவும் வந்து இந்த காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து, திருமணத்துக்காக ட்ரை பண்ணுற பசங்கள்லேருந்து, திருமணமானவங்க பிரேக்கில் இருக்கிறீங்க, செகண்ட் லைஃப்காக போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்ட்ரகிள், அந்த லைஃப் ஸ்ட்ரகிள், மெயினாக அந்த ரிலேஷன்ஷிப், இதுதான் ரொம்ப பேர் நிறைய பேர் அடி வாங்கிறது. இதுக்கெல்லாம் என்ன மெயின் காரணம் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். குருக்கிட்டேருந்து ஒரே ஒரு விஷயம் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி அவங்க சொல்கிற ஒரு மந்திரத்தை ஃபாலோ பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்கும். நான் அதாவது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சொல்லி நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், பெரிய சித்தர் ஆகுங்க, நீங்கள் உலக லைஃப்பை விட்டுட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு லைஃபுக்கு போங்கலாம் நான் சொல்லலை. உங்களோட ஃபேமிலி லைஃப்பை எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அப்படிங்கிற ஈஸியாக ஒரு டிகிரி சப்ஜெக்டை ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஒரு மழலை மொழியில் ஒரு ரைம்ஸு சொல்லி கொடுத்தா எப்படி ஈஸியாக அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அதை கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு புரிதல் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்டில் ஆர்எஸ் சர்வீஸ் கிளாஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். அது ஒரு மாஸ்டர் கிளாஸு. சில பேர் வந்து மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்து படிக்கலாம். இல்லை எனக்கு வந்து என்னோடய லைஃப்பை நான் சரி பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைஃப் கோச்சிங் கிளாஸ் வாங்க. இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும்னு நினைக்கிறவங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ரிலேட்டடாக நீங்கள் பேசணும், இந்த ஃபுல் மூன் டேயில் இனிஷியேஷன் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஒரு கன்சல்டேஷனும் எடுத்துக்கோங்க பிஃபோர் தட். அதில் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன், அந்த ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அன்றைக்கி தேதியில் எல்லோரும் ரஷ் பண்ணுறீங்க.
அப்போ என்னால் எல்லாருக்கிட்டையும் கன்சல்டேஷன் பண்ணி யாருக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன கொடுத்தா சரியாக இருக்கும் அதையும் நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏதோ நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தூக்கி கொடுக்க முடியாது. டிவைனோட அவங்களோட இதுவும் கேட்பேன், நான் உத்தரவு வாங்கி தான் தருவேன். அது தெரியுமா? இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் இவங்களுக்கு கொடுன்னு அவங்கக்கிட்டேருந்து காட்கிட்டேருந்து எனக்கு என்னோட இஷ்ட தெய்வங்கள் உங்களோட இஷ்ட தெய்வங்கிட்டையும் கேட்பேன், குருமார்கள்கிட்ட கேட்பேன். அவங்க எனக்கு அங்கே ஓகேன்னு சொன்னால் தான் அந்த கிளாஸ். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிளாஸ் கொடுக்கணுன்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அதை தான் நான் செய்வேன். புரியுதா? அதனால் ஒரு கன்சல்டேஷன்லாம் எடுத்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும். அதனால் பிஃபோர் தட் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அது புரிதல் இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு இது செட் ஆகுமா, எந்த கிளாஸ் எடுத்தால் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த டைமிங்கில் அன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிரபஞ்ச பேராற்றல் அன்றைக்கி அபரிவிதமாக இருக்கிறதுனால உங்களோட பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும், உங்கள் வழிகள் திறக்கும். எனர்ஜி அதிகமாக நல்லா இருக்கும் பொழுது அந்த இனிஷியேஷன் கொடுக்கணுங்கிறது என்னோடய விருப்பம், இறைவனோட விருப்பம். ஓகேவா? அதனால தான் குருமார்கள் அந்த நேரத்தை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். நீங்கள் நான் ஏதோ டாரோட் ரீடிங் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன்னு சில பேர் நினைக்கிறீங்க. நாங்கள் ரேக்கி மாஸ்டர்ஸ், ஹீலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ். ஸோ உங்களோட இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறது, இந்த டிவைன் பவரை எப்படி கொடுத்தா நீங்கள் ஈஸியாக இதுலேருந்து லேகிங்லேருந்து வெளில வர முடியுன்றது தெரியும் எங்களுக்கு. அதனால தான் இனிஷியேஷனுங்கிற அந்த விஷயத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்போ எங்களோட பவர் என்னங்கிறது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ இறைவன் குருமார்கள் மூலமாக உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாரு. இறைவன் டைரெக்டாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டார். அண்டர்ஸ்டாண்ட்? குருமார்கள் மூலமாக தான் வருவார். ஞானிகள் குருமார்கள்லாம் வந்தது எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு டிக்கெட்டான காலகட்டம் வரும்போது இந்த மாதிரி ஹீலர்ஸ், இது மாதிரி இயேசு கிறிஸ்து வந்தார் அந்த காலகட்டத்துக்கு, அது மாதிரி புத்தா வந்தார். இன்றைக்கி நிறைய ஹீலர்ஸ் வந்திருக்காங்கன்னா இன்றைக்கி காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கனகம்பட்டி அப்பா சித்தர் வந்திருக்காருன்னா அவர் சிவனோட அவதாரம். அவர் எவ்வளோ எளிமைக்கு எளிமையானவராக வந்திருக்கார் பாருங்கள். இறைவன் அங்கே வேலை செய்கிறாரு. நீ நான் ரொம்ப எளிமைக்கு எளிமையானவன் அப்படிங்கிறத காமிக்கிறாரு. அப்போயாச்சும் நீங்கள் இந்த மனிதர்கள் நான் பெரியவன், நான் பலசாலி, புத்திசாலி, அறிவாளி அப்படின்லாம் இல்லாமல் இறைவன் எந்த இடத்துல விளையாட்டு காட்டுறார் பார்த்தீங்களா? என் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர், சர்வ வல்லமை உள்ள என் தேவன் அவர். நம்புங்க. குருமார்கள் மூலமாக உங்களோட லைஃப் பிரச்சனையை சரி பண்ணி உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு குழந்தை எந்த இடத்துல தப்பு பண்ணுதுன்னு அதுக்கு யாரும் சொல்லலைன்னா அந்த குழந்தை அதுக்கு தெரியாது, அது மேலே தப்பு கிடையாது. சரியா? ஆனால் சில குழந்தைகள் வேணும்னே தப்பு பண்ணி, இது தப்புன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் கூடாது. ஓகேவா? உங்கள் லைஃப்பை மாற்றிக்கோங்க, உங்கள் லைஃப்பை நல்லபடியாக வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்களுக்கு கூட நான் சொல்கிற இந்த விஷயம் ஈஸியாக புரிஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிவிட்டு. இன்கேஸ் இன்னும் புரிதல் வேணும், ஆனால் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. ஓகே, காட் பிளஸ் யூ குரு சரணம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகேவா? சூப்பராக கைடன்ஸ் கொடுக்குறாரு, பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு லவ் ரிலேஷன்ஷிப் கரண்ட் ஃபீலிங் போட்டு, அதனால தான் போட்டேன். இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் பைல் 2 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் அவருக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கார்டு அதான் வந்துச்சு, அது ஓகே. Give your relationship a change. Work on your partnership. ஒரு சிலர் உங்கள் பார்ட்னரோட நீங்கள் கொஞ்சம் இப்போது பிரேக்கில் இருக்கீங்க. 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
நீங்கள் சொல்கிறத அவர் கேட்கல, அவர் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கல, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்கள் நபர் கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு கர்ட்டஸியாக தான் இருக்காங்க. உங்களுக்கு கைடன்ஸ் வருது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் அவர் ஏதாவது சொல்கிற விஷயத்துக்கு காம்ப்ரமைஸாக போங்க. இப்போ அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம், அவரோட வேலை ஷெடியூலில் உங்களை கவனிக்க பிஸியாக இருந்திருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இப்போ வந்து அவங்கள மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம். கொஞ்சம் அவர் சொல்கிறத கேளுங்க. ஒர்க் ஆன் யுவர் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து ஏதோ ஒரு அந்த சின்ன சின்ன விஷயங்கள், வாக்குவாதம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ என்னை கவனிக்க மாட்டேற, நீ வந்து எனக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்க மாட்டேங்கிற, சம்திங் அந்த மாதிரி ஏதோ இருக்குது. அதாவது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த காரணமாக உங்களோட பர்சனை நீங்கள் கொஞ்சம், இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஒரு சிலர் கொஞ்சம் கம்யூனிகேஷனில் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவருக்கு. அவர் பேசினாலும் ஃபோன் எடுக்க மாட்டீங்க. அவர் கால் பண்ணி பேசலான்னு நினச்சா, இல்லை வந்து நேராக பார்க்குறதுனா கூட அவாய்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. சரியா? சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது என்கேஜ்மெண்ட். வாவ், பியூட்டிஃபுல். யாருக்கோ வந்து கூடிய விரைவில் என்கேஜ்மெண்ட் இருக்காம்ப்பா. யுவர் லவ் லைஃப் இஸ் அசெண்டிங் டு எ ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். சந்தோஷமா? கூடிய விரைவில் நிச்சயதார்த்தத்து, அதாவது உங்கள் லவ் பாண்டிங்கை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறீங்க. சந்தோஷமா? அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கைடன்ஸும் கொடுக்குறாரு, பின்னாடியே ஒரு கைடன்ஸும் வாலும் வருது. ஃப்ரீ யுவர் செல்ஃப். ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, கூண்டுக்குள்ளேயே ஒரு சிலர் வந்து என்னால் இந்த பவுண்ட்ரியை விட்டு வெளியே போக முடியாது, நான் இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருந்தாகணும் அப்படின்னு நீங்களாக உங்களை வந்து அந்த பவுண்ட்ரிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்க. இட் இஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். இது வந்து சரியான தருணம். உங்கள் லைஃப் கண்ட்ரோலை நீங்கள் எடுங்க. உங்களோட லைஃப் சேஞ்சஸை நீங்கள் நடத்தணும், நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுங்க. ஃப்ரீ யுவர் செல்ஃப். ஆக்ஷன் எடுத்து வெளில வாங்க, கூண்டு விட்டு வெளியே வாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான என்கேஜ்மெண்ட் நடக்கும். நீங்கள் இந்த கூண்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட், உங்கள் லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறாரு. புரியுதா? தைரியமாக முடிவெடுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். அடுத்தவங்ககிட்ட டிசிஷன் மேக்கிங் விடாதீங்க. அது வந்து பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து உங்களோட விருப்பத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க அப்படி தான் எனக்கு இந்த கார்டு வழியாக தெரியுது. உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது நீங்கள் ஃபேமிலி லைஃப், அதாவது உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம். இது நீங்கள் பார்க்குறது மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கீங்க. தைரியமாக முடிவெடுங்க. உங்களை நம்பி வர பொண்ணை ஒழுங்காக வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தர் நம்பி போகிறீங்கன்னாலும் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் இணக்கமாக இருங்க. சரியா? என்னோடய சேனலை ரெகுலராக தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா நான் வந்து நிறையவே கைடன்ஸ் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி லேகிங்லலாம் இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்னுலாம் சொல்லியிருக்கேன். பைல் 1க்கும் நான் வந்து பைல் 1ல் சொல்லலைன்னு நினைக்கிறேன், இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி லேகிங்கில் ஏதாவது சுச்சுவேஷன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, எடுக்க தெரியல அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள். டேரோட் ரீடிங், பர்சனல் ரீடிங் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முடிவெடுக்கிறது எப்படின்னு. அது கரெக்டாக சரியாக வருமா இல்லையான்னு பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? யாருக்காவது ஹீலிங் தேவைப்படுதுனாலும் நீங்கள் வந்து அந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, கிளாஸும் கற்றுக்கலாம், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ். ஓகேவா? ஓகே கேஸ். கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து உங்களோட லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. உங்கள் பர்சனுக்கும் உங்கள் மேலே ஒரு இணக்கமான ஒரு சிலருக்கு இது, அவருக்கு என்னோடய தாட் இல்லையா, நான் மட்டும்தான் வந்து லவ் பண்ணுறேன்னா, எனக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்கா, அவருக்கு சுத்தமாக என்னை பற்றி கவலை இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஃபீல் இருக்க மாதிரி அவருக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் சீக்கிரம் என்ன சொல்கிறதுன்னா, ஒருத்தர் மீட் பண்ணிக்குவீங்க, பேசிக்குவீங்க, உங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்குவீங்க. அதனால் வரும்போது பழையசெல்லாம் பேசி கடிச்சு வச்சிடாதீங்க. பழசை பேச பிரச்சனை பெருசாகும். பழசை விட்டுருங்க. சரியா? நீங்கள் ஒருத்தான பர்சன் தான். நீங்கள் வந்து தகுதி உடையவர் தான். அன்புக்கு நான் வந்து இதுக்கு எனக்கு வந்து லைஃபு செட் ஆகாதா, எனக்கு வரவங்க எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரொம்ப விரக்தி மணிப்பானில் ஒரு சிலர் இருக்கீங்க. ஓகேவா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே கைஸ், பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அவர் சொன்ன முக்கியமான அந்த விஷயங்களை லேகிங் யாராவது இருந்தீங்கன்னா அதுலேருந்து ரிலீவ் ஆகுங்க. உங்களுக்கு அதில்
என்ன லேகிங் இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும், கவலைப்படாதீங்க. டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு எல்லா வித பிரச்சனையிலிருந்தும், லவ் லைஃப், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, என்ன இருந்தாலும் எல்லா ஸ்ட்ரக்லேருந்தும் உங்களை வெளியில் கொண்டு வர முடியும். நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில் வந்து இந்த வீடியோவோட பிகினிங்லேயே கொடுத்துருப்பேன். யாருக்காவது வந்து அதை கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் உடல் ரீதியான எல்லா பிரச்சனையும் சரி பண்ணப்படும். அதே மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்க பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி இல்லைனா லவ்வர்ஸ்குள்ளே இது மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள் போயிட்டு இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க என்ன ஏது அப்படின்ட்டு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? அதில் வந்து கிளாஸஸ் பற்றி போட்டிருப்பேன். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த ஸ்ட்ரக் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் இஸ் பெஸ்ட் வே. அது எல்லா விதமான ஸ்ட்ரக்கையும் எடுக்கும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் நீங்கள் அதை கிளாஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் எல்லா விதமான விஷயங்களும், அதாவது உங்களோட ஃபைனான்ஸு, ஜாப் கேரியர், எஜுகேஷன், நாலேஜ், அப்புறம் உங்கள் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் A to Z எல்லாத்துக்குமே அதுதான் ப்ரொடெக்ஷன். அதுதான் ஒரு உங்களுக்கு வாழ்வியல் தத்துவத்தையே அடக்கியிருக்க ஒரு பெரிய அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். அவ்வளோதான். அது அவ்வளோ ஒர்த்தான ஒரு டாபிக். ஓகேவா? சரி, பைல் டூ சூஸ் பண்ண செல்லங்களே, சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.